கர்நாடகாவுக்கு மட்டும் 1,00,000 டன்னுனாக்கா தமிழ்நாட்டுக்குள்ளேயே எவ்வளோ வெட்டி கடத்துவாங்க, எந்தெந்த மாதிரி விஷயத்துக்கு முறைகேடு நடக்குதுன்ட்டு. ஸோ இதை குறித்து வெளியில் பேசினால் கொலை செய்யப்படுவீர்கள். காவல்துறை எதுக்கு இருக்குது? ரோட்டில் லாரி ஓடுறதை பார்த்து வேடிக்கை பார்க்கறது தான் காவல்துறை இருக்கா? இதற்கு அப்ரூவல் யார் கொடுக்குறா? மனுஷன் தானே பொண்ணுது, நமக்கு தேவை காசு அப்படின்ற மாதிரியான ஒரு முறையை செய்கிறாங்கனாக்கா என்ன ஆச்சு? பரந்தூரில் விவசாய நிலங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அவளை கபலீகரம் செய்யக்கூடிய வேலை. ஆனால் டங்ஸ்டனில் மக்கள் உங்களை கூப்பிட்டாங்களாமா, பாராட்டு விழா எடுக்கிறதுக்கு கூப்பிட்டாங்களாமா. இந்த 3 வருஷத்தில் ஸ்டாலினுடைய தமிழ்நாட்டுக்கான பங்களிப்பு என்ன நலத்திட்டம் செஞ்சீங்க? விளிம்பு நிலை மக்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்திருக்கிறீர்களா? தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்திருக்கிறீர்களா? வேங்கைவேல் போல இரட்டை விலைமுறையும் இந்த சாதிய பாகுபாடும் இருக்கக்கூடிய விஷயத்தை என்ன செஞ்சிருக்கிறீங்க? எல்லாத்துலையும் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய நபர்கள் ஸ்டாலின் செய்த தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் செய்த நலத்திட்டம் என்ன? எதுக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த 3 வருஷத்தில் ஸ்டாலின் அவர்கள் செய்த சாதனை இப்போ சொன்ன பாருங்க. இதை தாண்டி வேறு என்ன சாதனை செய்திருக்காருன்னு சொல்லுங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை வளர்த்து விட்டது ஒரு சாதனையா? எந்த இடத்துலையுமே எதையுமே உருப்படியாக செய்யாமல் திராவிட மாடல்னு கிட்டத்தட்ட இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது எரிச்சல் ஆகுது. நம்மளை முட்டாளாக்கக்கூடிய வேலையை தான் இந்த திமுக செய்து கொண்டிருக்கிறது. அவனுக்கு வலிப்பு வருதுன்றது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாக்கா மருத்துவர் தெளிவாக சொல்லிட்டாங்க, நடிக்கிறாங்கன்ட்டு. இந்த காவு கொடுக்கக்கூடிய இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை தான் இன்னும் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளும் மக்களும் ஒன்று திறந்து செய்ய வேண்டுமே தவிர ஈரோட்டில் காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறது, மறுபடியும் இன்ப நிதி வரைக்கும் நீங்கள் பாசறை அமைச்சு உட்காந்து வேலை செய்கிறது, இது இந்த சமூகத்திற்கு கேடாக முடியும். இதை முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் காங்கிரஸை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். சார் வணக்கம் விக்ரம். சார், இப்போ திமுக ஆட்சியில் மிகப்பெரிய ஒரு அடுத்து வரக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, கனிம வளத்தை ஒரே நாளில் 1,00,000 டன் தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகத்துக்கு கடத்தப்படுகிறது அப்படின்ற மாதிரி வேறு யாரும் இல்லை சார், லாரி உரிமையாளர் சங்கத்தை சேர்ந்த தலைவரான யுவராஜ் அவர்களே குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார். அப்படிங்கும்போது அப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது சார் நம்ம மேற்கொண்டு? கர்நாடகாவுக்கு மட்டும் 1,00,000 டன்னுனாக்கா ஆந்திரா, கேரளா, அண்டை மாநிலம்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அது தமிழ்நாட்டுக்குள்ளேயே எவ்வளோ வெட்டி கடத்துவாங்க, எந்தெந்த மாதிரி விஷயத்துக்கு முறைகேடு நடக்குதுன்ட்டு. ஸோ இதை குறித்து வெளியில் பேசினால் கொலை செய்யப்படுவீர்கள். லாரி விட்டு ஏற்றிடுவாங்க. அதே லாரியை வச்சு ஏற்றி கொள்ளக்கூடிய சூழலும் தமிழில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம எப்படி இன்சூரன்ஸ் போட்டுட்டு பேசலாமா, இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஏதாவது பாதுகாப்பு வாங்கிட்டு பேசலாமா, இல்லை துப்பாக்கி விண்ணப்பிச்சுட்டு பேசலாமா? விஓக்கள் தமிழ்நாட்டில் துப்பாக்கி விண்ணப்பம் பண்ணியிருந்தாங்க, அதுபோல் பேசலாமா? என்ன செஞ்சுட்டு இந்த விஷயம் கொடுத்து நம்ம பேசலாம் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் சொன்னால் தான் நம்ம அடுத்த கட்டமாக பேசுகிறதுக்கு. இங்கே தான் லாரி வச்சு ஏற்றுறாங்களாமே. அப்போ நம்மளால் எதுவுமே பேச முடியாதுல்ல சார். பேசினதை வச்சு கிட்டத்தட்ட பாருங்கள், இந்த எவ்வளோ மோசமான ஒரு போக்கு. கிட்டத்தட்ட அவர் சொல்லக்கூடிய எதுன்னு பாருங்கள், ஒரு நாளைக்கு 1,00,000 டன் கனிம வளங்கள் கர்நாடகாவுக்கு போகுது. இன்னும் 30 வருடத்தில் தமிழகத்தில் மலைகளே இருக்காது. 30 வருஷம் மழையே இருக்காது. ஆனால் 300 வருஷத்துக்கும் பாரம்பரியமாக வாரிசுகள் அவங்க குடும்பத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது தமிழ்நாட்டில் ஆட்சி செய்வதற்கு. அப்போ 30 வருஷத்தில் எதுவுமே இருக்காதுனாக்கா கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு நிலை என்றிலிருந்து தொடங்கியது. ஆரம்ப கட்ட காலத்திலிருந்து இந்த கனிம வளங்களில் கை வைப்பது, அதன் மூலமாக சம்பாதிப்பது, அதனால் முறைகேடான சில விஷயங்களை செய்வது. நீங்கள் மணல் விவகாரத்தில் மணல் கரிகாலன் குரூப்புன்னு சொல்லி ஒரு விஷயம் சமீப காலமாக பேசப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி RR குரூப்பு ஜவஹர் அலி என்ற ஒரு நபரை கொலை செய்திருக்கிறார்கள் லாரி ஏற்றி அப்படின்னும் பொழுது, இன்றைக்கு லாரி உரிமையாளர் சங்கமே லோடு எடுத்தோம், ஒரு கான்ட்ராக்ட் எடுத்தோம், லோடு எடுத்தோம், கொண்டு போய் நம்ம டெலிவரி பண்ணோம், காசை வாங்கணும், சம்பாதிச்சோம் தானே போயிருப்பாங்க. அவர்களே ஆதங்கப்பட்டு சொல்லக்கூடிய அளவில் கனிம வளங்கள் கடத்தப்படுகிறதுனாக்கா, ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 1,00,000 கிட்டத்தட்ட லாரிகள் முறைகேடான போலி நம்பர் மூலமாகவும், போலி கையெழுத்து மூலமாகவும், போலி பில்கள் மூலமாகவும் மலைகளை உடைத்தார்கள், மண்ணை அள்ளினாங்க. கூகுளில் கிட்டத்தட்ட ட்ரோன் மூலமாக தமிழ்நாட்டில் ஆற்றுப்படுகை இந்த அளவுக்கு அள்ளப்பட்டிருக்கு. இதற்கெல்லாம் யார் சார் இன்சார்ஜு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, மண்ணுக்கு யார், மலைக்கு யாருன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட நீங்கள் துரைமுருகன் தான் மண்ணுடைய வளத்தை பற்றி பாதுகாக்கக்கூடிய நபராகவும், நீர்வளத்துறை அமைச்சராகவும், இந்த மாதிரி கனிம வளங்களை பாதுகாக்கக்கூடிய நபராகவும் இருக்கிறாரும் பொழுது, அண்ணன் துரைமுருகன் மீதும் கிட்டத்தட்ட இந்த சந்தேகம் ஊர்ஜிதப்படுத்தப்படுவது போல இன்றைக்கு வரக்கூடிய செய்திகள் இருக்கின்ற பொழுது, துரைமுருகன் மீது நடவடிக்கை எடுப்பார்களா? எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழலிலும் துரைமுருகனை திமுக விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை, கனிம வளங்களை உடைத்து அவர்கள் அதன் மூலமாக ஆதாயம் செலுத்தக்கூடிய ஒரு வகை நடக்கிறாங்கன்னும் பொழுது இது தொடர்ச்சியாக நடக்குது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். சகாயம் ஐஏஎஸ் அவர்களுக்கு அன்றைக்கு துப்பாக்கியுடன் காவலர் இல்லாமல் போயிருந்தால் அவர் கிட்டத்தட்ட குதித்து இந்த பக்கம் தப்பிச்சு வராமல் இருந்தால் என்றைக்கு அவரை கொண்டிருப்பார்கள்.
அவரே பதிவு செஞ்சிருக்கிறார். கிட்டத்தட்ட அவருக்கு நடந்த அநீதிகள் எந்த அளவுக்கு மோசமாச்சுன்னு பார்த்தோம். இதே தமிழ்நாட்டில் விஓக்கள் வெட்டப்பட்டிருக்கிறார்கள். இதே மணல் விவகாரத்திற்காக இராணுவ வீரர் வெட்டப்பட்டார். இந்த மாதிரி வந்து மணலை அள்ளுறாங்க சட்டவிரோதமாக சொல்லும் பொழுது இதே இதுக்காக விஓக்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதும் இங்கே நடந்துச்சும் பொழுது இன்றைக்கு ஜவஹர்லாலில் வந்து நிற்கிது. அந்த மணல் கரிகாலன் குரூப்பு போல இப்போ 6 குரூப்பு, இந்த 2 குரூப்பும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் யார் அனுமதி கொடுக்குறார்? காவல்துறை எதுக்கு இருக்குது? ரோட்டில் வந்து லாரி ஓடுறதை பார்த்து வேடிக்கை பார்க்க தான் காவல்துறை இருக்கா? இதற்கு அப்ரூவல் யார் கொடுக்குறா? இதற்கு எப்படி நீங்கள் வந்து இந்த டெண்டர் எடுக்கிறதுக்கு அனுமதி எப்படி கொடுக்குறீங்க? அனுமதி முடிஞ்ச பிறகு டெண்டருக்கு வந்து கால அவகாசம் முடிஞ்சதுக்கு பிறகும் அவன் உள்ளே ஓட்டிகிட்டு இருக்கானது கவனிக்காமல் இருக்கிறீங்கனாக்கா, கவனிக்காமல் அவன் வெடி வச்சு மலையை உடச்சி லாரியை வச்சு ஏற்றி கொண்டு போகிறதுக்கு எல்லாம் அவன் வீட்டுக்குள்ளேயே செய்கிறான், ஊருக்குள்ளே தானே செய்கிறான். அப்போ எல்லாத்தையும் கவனிக்க வேண்டிய நபர்களுக்கு கவனிப்பு பலமாக போனதால் இங்கே இதை கவனிக்க தவறிவிட்டு குற்றம் இந்த போல் நடக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களை கொலை செய்யக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கிட்டு வருதுனாக்கா, இது யாருடைய அலிபாபாவும் 40 திருடர்களும் சொல்லுவாங்கள்ல, புரிஞ்ச டைட்டில் உங்களுக்கு புரியுதா? கிட்டத்தட்ட 40க்கு 40 யார் பேசிகிட்டு இருந்தால் அலிபாபாவும் 40 திருடர்களை சொல்கிறேன் நான், நீங்கள் வேறு எதுவும் நினச்சக்கூடாது. கிட்டத்தட்ட அதுபோல் இவர்கள் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக நம்மளை வந்து மனுஷன் தானே கொன்னுது, நமக்கு தேவை மண், நமக்கு தேவை மழை, நமக்கு தேவை காசு அப்படின்ற மாதிரியான ஒரு முறையை செய்கிறாங்கனாக்கா என்ன ஆட்சி? எந்த மாதிரியான முறை போயிட்டு இருக்கு? ஆனால் ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினா நீங்கள் கேட்டிருப்பீங்கல்ல, அவருக்கு வந்து இந்த மாதிரி திராவிட மாடலில் பல விஷயங்கள் அங்கே பண்ணியிருக்கேன், லிஸ்ட்டு போட்டு லிஸ்ட்டு போடுறாரு. நீங்கள் ஸ்டாலின் இவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அவர்னா நான் இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன் இவ்வளோ லிஸ்ட்டு போட்டு கொடுக்குறாரு சார். அவர் திராவிடன் நெஞ்சை நிமிர்த்தி நான் சொல்வேன், ஸ்டாலின் சொல்கிறாரு, நெஞ்சை நிமிர்த்திக்கிட்டு சொல்கிறாராம். கேளுங்க, திராவிடம் தான் தாய்நாட்டிற்கு தமிழ்நாடு என்ற பெயர் சூட்டியது. திராவிடம் தான் நம்மளுடைய தாய் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து பெற்றுக் கொடுத்தது. திராவிடம் தான் பட்டியலின பழங்குடியின பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது. இன்னைக்கு நம்மளை தூக்கி போட்டு மிதிக்கிறது யாரு? திராவிடம் தான் பெண் விடுதலைக்காக போராடியது. இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நடக்குதுனாக்கா இதே திராவிட மாடல் ஆட்சி தான். திராவிடம் தான் ஏராளமான கல்லூரிகளை கட்டியது. யார் கட்டினா? டிஎம்கே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் தான் கட்டி வச்சுருக்கீங்க. பெரும்பாலும் உங்களுக்கு தான் இப்போ கல்லூரி இருக்குது, அங்கே தான் காசும் இருக்குது, அங்கே தான் பிணவரையும் இருக்குது, அதுக்குள்ள தான் பணத்தையும் ஒழித்து வச்சுருக்கிறீங்க. ஜெகத் ரட்சகன் இப்போ கதிரானந்த் காசு அவருடைய கல்லூரியில் கூட காசு எடுத்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது மொத்தத்தில் திராவிடம் தான் நவீன தமிழ்நாட்டை உருவாக்கியது. நவீன தமிழ்நாடு இப்போ உருவாயிருக்குல்ல, அதுக்கு திராவிடம் தான் காரணம்ன்றார். சரி, ஓகே, இதுக்கு திராவிடம் காரணம்னு வச்சுங்க. இந்த 3 வருஷத்தில் ஸ்டாலின் என்ன செஞ்சீங்க சொல்லுங்கள்? இப்போ நீங்கள் சொன்ன லிஸ்ட் எல்லாமே கலைஞருடைய காலகட்டத்திலையும் அதற்கு முந்தைய காலகட்டத்திலும் நடந்த சம்பவங்கள். உங்கள் காலகட்டத்தில் நடக்கிற சம்பவங்கள் வந்து இந்த பெண்கள் விடுதலைக்காகன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கல்ல, பெண்கள் விடுதலை இப்போ பறிவு வச்சு இன்றைக்கி ஈசிஆரில் காரை வச்சு தரத்திக்கிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் அண்ணா யூனிவர்சிட்டியில் பெண்கள் மீது கை வைக்கிறான். பிற்படுத்தப்பட்ட பட்டியல் நபர்களை பற்றி நீங்கள் பேசியிருக்கிறீர்கள், அவர்களுக்கு தான் அதிகமான அச்சுறுத்தல் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக வேங்கவையல் பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களையே மீண்டும் குற்றவாளிகளை சித்தரித்து அந்த ஊருக்குள்ளே அறிவிக்கப்படாத 144 போட்டு யாரையும் ஊருக்குள்ளே போக விடலை. இந்த நொடி வரை இதுக்கு தீர்ப்பு கிடைக்கல. முதல் நாள் சொல்கிறது சிபிசிஐடி சொல்கிறது எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்கன்னு, அடுத்த நாளே வந்து பாதிக்கப்பட்ட மக்களே குற்றச்சாட்டை சொல்லி இன்றைக்கி வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறது. இன்றைக்கு அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியாக திருப்பூரில் ஸ்கூலுக்குள்ளேயே வந்து மலத்தை வந்து உட்கார சேரில் இருந்து இருக்கக்கூடிய கிளாஸ் ரூம் கொண்டு அடிக்கிறானும் பொழுது, அரசாங்க பள்ளிகள் இது எல்லாமே நடக்குதுன்னும் பொழுது, அப்போ எந்த அளவுக்கு திராவிடத்துடைய பரிணாம வளர்ச்சி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதா? ஸ்டாலின் அவர்களுடைய பரிணாம வளர்ச்சி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதா? ஸ்டாலின் அவர்களுடைய பங்களிப்பு என்ன? இந்த 3 வருஷத்தில் ஸ்டாலினுடைய தமிழ்நாட்டுக்கான பங்களிப்பு என்ன? என்ன நலத்திட்டம் செஞ்சீங்க? நீங்கள் முறையாக நீங்கள் செஞ்சதுன்னு ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலான்னு பார்த்தா, காலையில் இந்த குழந்தைகளுக்கு சத்துணவு சிற்றுண்டி கொடுக்குறேன்னு சொல்லி ஆரம்பிச்சு வச்சிங்க. அதையும் இப்போ ப்ரைவேட் செக்டாருக்கு நீங்கள் ஏலம் கொடுக்குறீங்கன்னும் பொழுது, அவன் எதை கலந்து பிள்ளை கொடுக்குறான்னு நம்ம எப்படி உறுதிப்படுத்த முடியும்? கொடுக்குறவன் அவன் எதை கலந்து கொடுக்குறான், என்ன கலந்து கொடுக்குறான்னு தெரியாது. இன்றைக்கி நீங்கள் இந்த சிட்டியில் பொறுத்த வரைக்கும் சொல்லி சென்னை, கோயம்புத்தூர்லாம் கேன் வாட்டர்னு ஒரு விஷயம் ஸ்டாப் ஆச்சுன்னா மக்கள் வந்து அல்லலப்பட்டு போயிடுவாங்க. 75% கேன் வாட்டர் தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் அதை பயன்படுத்துவதால் நமக்கு நல்லது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 0. தாகத்தை தணிக்குது, அவ்வளோதான். அந்த கேன் வாட்டரில் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து குடிப்பதன் மூலமாக கேன்சர் உருவாக்கப்படும் சொல்லப்படுகிறது. அந்த கேன் வாட்டர் தண்ணியில் ஜிங்க்கு, அயர், காப்பர், ஜிங்க்கு, அயன், விட்டமின், மினரல்ஸு, காப்பனு இந்த மாதிரி எதுவுமே வந்து அதில் பெருசாக இல்லைன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அந்த தண்ணியை நீங்கள் உட்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு தொடர்ச்சியாக 20 ஆண்டுகளுக்கு மேலே குடிச்சிங்கனாக்கா எலும்புகள் சிதைவடைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அப்படியும் சில ஆய்வறிக்கைகள் சொல்லுதுன்னும் பொழுது, அப்போது இயற்கை எந்த அளவுக்கு நம்ம மோசமாக போய் கொண்டு இருக்கிறது. இந்த இடத்துல விவசாயிகள் மீது குண்டச்சட்டு, பரந்தூரில் விவசாய நிலங்கள் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அவளை கபலீகரம் செய்யக்கூடிய வேலை. ஆனால் டங்ஸ்டனில் வந்து மக்கள் வந்து உங்களை கூப்பிட்டாங்களாமா, பாராட்டு விழா எடுக்கிறது கூப்பிட்டாங்களாமா. அந்த மக்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள்,
கட்டாயப்படுத்தி நிற்க வைக்கிறீங்க. ஸ்டாலின் வந்து இப்படி அந்த கார் நகர்றதுக்குள்ளேயும் ஓடி போய் பஸ்ஸில் ஏறலாம். ஆனால் உள்ளபடி வந்து எடப்பாடி அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் மிகச்சரியான ஸ்டேட்மெண்ட். என்ன ஸ்டேட்மெண்ட்னாக்கா, மக்கள் போராட்டத்தில் கிடைத்த வெற்றி. ரொம்ப சிம்பிளாக ஒரு தலைவனை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லிட்டு போகிறார். நீங்கள் எல்லாத்துலேயும் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய நபர்கள் ஸ்டாலின் செய்த தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் செய்த நலத்திட்டம் என்ன பெருசாக செஞ்சிட்டீங்கன்னு சொல்லுங்கள். பெண்கள் பாதுகாப்பிற்காக இது வரைக்கும் நீங்கள் என்ன செய்தீர்கள்? உங்கள் ஆட்சியில் வந்து எந்த அளவுக்கு மதுவையும் கஞ்சாவையும் போதைப் பொருளையும் ஒழிச்சிருக்கிறீங்க? எந்த அளவுக்கு மாணவ பிள்ளைகளுடைய படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க? நீங்கள் லேப்டாப் கொடுக்கல, சைக்கிள் கொடுக்கல, மெனிக்கணி கொடுக்கல, எதுவுமே கொடுக்கலன்னு வச்சுங்களேன். இதை தாண்டி இந்த விளிம்பு நிலை மக்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்திருக்கிறீர்களா? தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்திருக்கிறீர்களா? வேங்கைவேல் போல் வந்து இரட்டை விலைமுறையும் இந்த சாதிய பாகுபாடும் இருக்கக்கூடிய விஷயத்தை என்ன செஞ்சுருக்கிறீங்க? எத்தனை ஊர்களில் கோயில்களுக்குள்ள மக்கள் ஈஸியாக போயிட்டு வருவதற்கான வழிவகை பண்ணியிருக்கீங்க? நீ மேல்மாலாம் கோயிலை மூடி வச்சுருக்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்த பிறகு இராணுவ வீரர் வெட்டுறாங்க, விஏக்குள்ளே வெட்டுறாங்க, மருத்துவர்கள் செவிலியர்கள் போராடுறாங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க, மாற்றுத்திறனாளிகள் போராடுறாங்க. போராடாத துறை எந்த துறை? பிணம் கூட இந்த ஆட்சியில் போராடி விட்டது. 6 பணத்தை காணாங்க தெரியுமா உங்களுக்கு? மண்ணல்லும் பொழுது இப்போ 6 பணத்தோடு சேர்த்து அழுட்டு போயிட்டாங்க இந்த ஆட்சியில். அப்போது எதுக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த 3 வருஷத்தில் ஸ்டாலின் அவர்கள் செய்த சாதனை நான் இப்போ சொன்ன பாருங்கள். இதை தாண்டி வேறு என்ன சாதனை செய்திருக்காருன்னு சொல்லுங்கள். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை வளர்த்து விட்டது ஒரு சாதனையா? வேறு என்ன சாதனை செஞ்சுருக்கீங்க? அப்போ தமிழ் மண்ணுக்கும் மக்களுக்குமான எந்த ஒரு நலத்திட்டத்தையும் கொடுக்காமல் இங்கே இருக்கக்கூடிய காவலர்களை நீங்கள் எப்படி மாற்றி வச்சுருக்கிறீங்க? ஐஏஎஸ் அதிகாரிகள் எப்படி மாற்றி வச்சுருக்கீங்க? கள்ளச்சாராயமானத்தில் வந்து போய் சொல்கிறார் ஐஏஎஸ் அதிகாரி. இங்கே பாலியல் வன்புணர்வு நடந்துச்சுனாக்கா அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு காவலர், உயர் காவல் அதிகாரி வந்து சிசிடிவி வேலை செய்யலன்னு சொல்கிறாரு. ஒரு காவல் அதிகாரி பல்ல உட்காந்து பிடிக்கிட்டு இருக்காரு. ஒரு பெண் காவல் அதிகாரி வந்து பாதிக்கப்பட்ட பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட 10 வயது உள்ள பெண்ணுடைய தாய் தகப்பன் நிர்வாணப்படுத்தி அடிக்கிறது. காவலர்கள் கம்ப்ளைண்ட் வாங்க மாட்டீங்க. ஆர்கே நகரில் வெளியில் தீயை வச்சு கொளுத்திட்டு செத்து போயிடுறான். அப்போ காவலர்களை இந்த பக்கம் திமுக நபர்களை பெண் காவலரை தாக்கக்கூடிய வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது காவலர்களையும் இந்த மாதிரி நீங்கள் மாற்றி வச்சுருக்கீங்க. அப்போ இந்த சமூகத்தில் இந்த 3 வருஷத்தில் ஸ்டாலின் அவர்கள் செய்த சாதனை என்ன? ஒரே சாதனை. உங்கள் மகனை அரசியலுக்குள்ளே வரமாட்டார் நீங்கள் கொண்டு வந்தீங்க. உங்கள் மகனை அப்படியே அமைச்சர் பதவிக்கு கொண்டு வந்தீங்க. அப்புறம் துணை முதலமைச்சர் ஆக்குனீங்க. உங்கள் மகன் கையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் பாட்டு ஜாலியாக உட்காந்துருக்கீங்க. இதுதான் நீங்கள் செஞ்ச சாதனை. இதை தாண்டி புது சாதனைனாக்கா இன்ப நிதியை லான்ச் பண்ணுது. கரெக்டுங்களா? இதை தாண்டி ஸ்டாலின் அவர்கள் இந்த மண்ணுக்காக செய்த சாதனை என்ன? இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் இனத்திற்காகவும் மொழிக்காகவும் இயற்கைக்காகவும் என்ன செய்தீர்கள்னு ஒரு விஷயத்த சொல்லுங்கள், நம்ம கேட்போம். எந்த இடத்துலையுமே எதையுமே உருப்படியாக செய்யாமல் திராவிட மாடல்னு கிட்டத்தட்ட இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே எரிச்சல் ஆகுது நமக்கு. அந்த பெண்கள்லாம் சொன்னது நீங்கள் கேட்டுப்பீங்க, திராவிட மாடலில் தீய வைக்க எடா பண்ணி வச்சுக்கீங்கன்னு சொல்லி கேட்டாங்கல்ல. அப்போது எவ்வளவு மோசமான மக்களுக்கு வந்து கோபம் வருது. இன்றைக்கி சாமானிய ஒரு பெண், வயது முந்த பெண் மண்ணை வாரி தூக்குறாங்க. அவங்கள பிடிக்க ஒரு தனிப்படை. அரிசி கொடுக்குற பொங்கலுக்கு வந்து என்ன சொல்கிறீங்க, சக்கரை பொங்கலுக்கு சக்கரை கொடுக்குறீங்க. அதை வாங்கி ஒரு தாத்தா ரோட்டில் போட்டு பச்சை பேசுகிற பொழுது இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய தலைவனாய், இந்த மக்களை நேசிக்கக்கூடிய தலைவனாய், ஒரு அரசியலை நிறுவக்கூடிய ஒரு முதலமைச்சராய், மக்களுக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு ஒரு வழிகாட்டியாய் ஸ்டாலின் என்ன செய்திருக்கிறார்? ஒரு விஷயம் சொல்லுங்க. நம்ம ஸ்டாலினை வந்து நம்மளும் புகழ்ந்து ஒரு பாராட்டுகளை எடுக்கலாம். திராவிட மாடலில் மேபி அது அடுத்து என்ன வருதுன்னு பார்ப்போம் சார். ஆனால் இப்போ ஞானசேகரன் அவர் கேஸில் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல திடீர்னு அவர் வந்து வலிப்பு வந்தது அப்படின்னு சொன்னாங்க சார். இப்போ திடீர்னு பார்த்தா வாந்தி மயக்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எதற்காக இந்த மாதிரி நாடகங்களா இல்லை ரியலாகவே அந்த மாதிரி விஷயங்கள் வருது? மசக்கையாக இருப்பான். வாந்தி மயக்கம் வருதுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாங்கன்னா மசக்கையாக இருப்பான். டாக்டர் வந்து செக் பண்ணி மாதம் ஸ்கேனு இசிஜிலாம் எடுக்க சொல்லுங்கள், ஃபாலிக் ஆசிட் டேப்லெட்லாம் கொடுக்க சொல்லுங்கள், ஒழுங்காக கருவளர்தான்னு பார்க்க சொல்லுங்கள். கிட்டத்தட்ட நம்மளை முட்டாளாக்கக்கூடிய வேலையை தான் இந்த திமுக செய்து கொண்டு இருக்கிறது. அவனுக்கு வலிப்பு வருதுன்றீங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாக்கா மருத்துவர் தெளிவாக சொல்லிட்டாங்க நடிக்கிறாங்கன்ட்டு. நீங்கள் அதனுடைய தொடர்ச்சி என்னவாக போய் கொண்டிருக்குனாக்கா அவனை பிடிச்சி டைப் பண்ண இந்த விசாரணை வளையத்திற்குள் யாரெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு முதல்ல பேசிடுவோம். 6 காவலர்கள், அதான் சொல்லுவாங்கள்ல, வேலியே பயிரம் என்ற கதையாக வந்து 6 காவலர்களும் நெருக்கமாக இருந்திருக்கிறாங்க. அவங்க மொபைல் ஃபோன் கையகப்படுத்திருக்கிறது. இன்றைக்கு சவுக்கு சங்கர் வந்து அவர் ஊடகத்தில் பதிவு பண்ணிட்டு இருக்கிறாரு. முன்னணி ஊடகத்தில் வேலை செய்யக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் பத்திரிகை துறையில் நின்று எலெக்ஷனில் ஜெயிச்ச சில நபர்கள் எல்லாமே அவர்களை வந்து இந்த வழக்கு விசாரணைக்கு உட்படுத்தி அவருடைய மொபைல் ஃபோனை வந்து இன்னைக்கு கையகப்படுத்திருக்காங்கன்னு அவர் ஒரு செய்திகள் போட்டு கொண்டிருக்கிறாங்க பொழுது. அப்போது எந்த அளவுக்கு இந்த வழக்கு அடுத்த கட்டமாக போய் கொண்டிருக்கிறது, நேரடியாக அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள்கிட்ட விசாரணைக்கு உட்படுத்தக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கலாம்? நம்பர் 1, நீ தான்மா டைரக்ட் ஐ விட்னஸ். உன்னை யாருக்கெல்லாம் போய் இணங்க சொன்னாங்க?
யார் அந்த சார்னு கேட்குறாங்களா, டேரெக்டாக இந்த சாருக்கு போய் இணங்குன்னு சொல்லியிருப்பாங்களே, நீ தானே ஐ விட்னஸ் பாதிக்கப்பட்டிருக்கல, யார் அந்த சார் சொல்லு, உரிய பாதுகாப்பை சொல்கிறோன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போது சார்கள், பல சார்கள் மாற்றுவதற்கு மிக முக்கியமான புள்ளிகள் யாராக வேணா இருக்கலாம், எவ்வளோ பெரிய அதிகாரத்தின் உச்சத்திலையும் இருக்கலாம், அவர்களை மாற்றுவதற்கான வழிவகை. ரெண்டாவது, விசாரணை வளையத்துக்குள்ளே ரொம்ப ஈஸியாக மாசுவை கொண்டு வந்துடுவாங்க. உளவுத்துறையும் காவல்துறையும் உங்களுக்கு எச்சரிக்காமல் இருந்திருக்கமா, 3 குண்டாஸ் வாங்கியிருக்கான், கள்ளத்துப்பாக்கி வச்சுருக்கான், அவன் வந்து கிட்டத்தட்ட பல குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கான், கொள்ளையடிச்சிருக்கக்கூடிய ஒரு நபரை நீங்கள் கூட வச்சுருக்கீங்களே, என்ன காரணத்துக்காக வைத்திருக்கிறீர்கள்? ஸோ இது குறித்து நீங்கள் விளக்கம் கொடுக்கணும் வரும். அப்போது ஒவ்வொரு விஷயமும் அடுத்தடுத்து குற்ற சம்பவங்கள் மட்டுமே தமிழ்நாட்டில் அரங்கேற்று கொண்டே போகிறது. மக்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்குது, பொருளாதாரம் நல்லா இருக்குது, அமைதியான சூழல் இருக்குது, எந்த இடத்துல வேணால் நம்ம போகலாம், எந்த உடை போடலாம், எந்த உணவு சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு சூழல் இங்கே இருக்குதானாக்கா இல்லை. இதைத்தான் திராவிட மாடல்னு இவர்கள் பெருமையாக பேசி கொண்டிருக்கிறார்கள் பொழுது, அப்போது யதார்த்தமான ஒரு சூழல் என்ன வருகிறது? இந்த ஆட்சி நம்மளை காவு கொடுத்து கொண்டிருக்கிறது, மண்ணை காவு கொடுக்குறது, மக்களையும் காவு கொடுக்குறது, இயற்கையும் காவு கொடுக்கறது. இந்த காவு கொடுக்கக்கூடிய இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தக்கூடிய வேலையைத்தான் இனி இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளும் மக்களும் ஒன்று திரண்டு செய்ய வேணுமே தவிர, ஈரோட்டில் காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறது, மறுபடியும் வந்து இன்ப நிதி வரைக்கும் நீங்கள் வந்து பாசறை அமைச்சு உட்காந்து வேலை செய்கிறது, இது இந்த சமூகத்திற்கு கேடாய் முடியும். இதை முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும். முதல்ல கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார், விஜய் அவர்கள் வந்து அவருடைய கட்சியில் வந்து ஆதவ அர்ஜுனா இப்போ போய் இணைக்கிற மாதிரி பல நியூஸ்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்களே, அதோட உண்மைத்தன்மை என்ன சார்? அதில் கிட்டத்தட்ட 80% 2 பக்கமும் சொல்கிறாங்க. அதிமுகவில் போய் சேர போகிறாங்க, விஜய் கட்சியில் போய் சேர போகிறாங்கன்றாங்க ஆதவ அர்ஜுனா. ஆனால் எனக்கு பார்த்த வரைக்கும் ஒரு 70% ஆதவ அர்ஜுனா வந்து விஜயோட இணைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே அங்கே ஸ்ட்ராட்டஜிக்கல் அந்த விஷயத்தை பார்த்து கொண்டு இருந்த ஜான் ஆரோக்கியசாமி அந்த கட்சியிலேருந்து வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குன்னு சொல்லி அண்மை தகவல் வந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணதுக்கா சார்? எதுக்காக வேணா இருக்கலாம், அது அவங்க கட்சி பிரச்சனை. அப்போது வந்து ஆதவ அர்ஜுனா இதுக்குள்ளே போகும்போது வெல்லும் சன்னாயகம் சொல்லி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா விடுதலை சிறுத்தைக்கு ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு யுக்தியை கையாண்டு கொடுத்தார். பொழுது திமுகவை ஜெயிக்க வைப்பதற்கு பிரசாந்த் கிஷோரை உள்ளே கூப்பிட்டு வந்து வேலை செஞ்சுருக்காரு பொழுது, விஜயோடு நேரடியாக கை கோர்த்து அவர் வேலை செய்யும் பொழுது விஜய் கட்சிக்கான வளர்ச்சியும் அந்த கட்டமைப்பையும் உருவாக்குவார். ஆனால் அதிமுகவும் விஜயும் ஒன்று சேர விடாமல் பார்த்துக்கொள்வது தான் திமுகவுடைய பிரதானமான வேலையாக இருக்கும். அது எந்த சூழ்நிலையும் 2 பேரையும் ஒன்று சேரவிடக்கூடாதுன்னு அவர்கள் ஒரு பக்கம் முயற்சி. இன்னொரு பக்கம் நயனா நாகேந்திரன் சொல்லுவார்கள், நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகவை நாங்கள் விடுறதா இல்லைன்னு சொல்லி பிஜேபி இந்த பக்கம் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது 2026க்கான களம் வந்து மிக மிக சுவாரஸ்யமான களமாக இருக்கும். ஆனால் ஒருவேளை அதிமுக விஜய் இணைந்து விட்டார்கள்னாக்கா நிச்சயமாக அடுத்த ஆட்சி இந்த ஆட்சியாக தான் இருக்குமே தவிர திமுக ஆட்சி தொடர்வதற்கான வாய்ப்பு இல்லைன்னும் பொழுது அடுத்த சூழல் எது வேணால் நடக்கலாம், பொறுத்து வந்து பார்க்கலாம். சார், உங்கள் பொன்னான கருத்துக்கள் இளைய பாதனையோட பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி தம்பி.